கடமலைக்குண்டு நகர் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய துணை இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு 24ஆம் தேதி காலை நடந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் தேர்தல் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளது. தேர்தலை எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியாக நடத்துவதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் காவல்துறை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு கூடுதல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள பாதுகாப்பு பணிக்காக சிஆர்பிஎஃப் துணை இராணுவ படையினர் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு பகுதிக்கு வருகை புரிந்தனர். தேர்தல் கால பாதுகாப்பு நடைமுறை மற்றும் தேர்தல் ஆணைய விதிமுறை குறித்து முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் அச்சமின்றி தங்கள் வாக்கினை பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் கடமலைக்குண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக துணை இராணுவத்தினர் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். வையாற்று பாலத்தில் தொடங்கிய இந்த பேரணி கடமலைக்குண்டு நகர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மேலப்பட்டி விலக்கு பகுதியில் நிறைவுற்றது. நவீன ரக துப்பாக்கிகளை ஏந்தியவாறு துணை இராணுவ படையினர் கம்பீரமாக அணிவகுத்து செல்ல அவர்களோடு ஆயுதப்படை போலீசார், உள்ளூர் போலீசார் இணைந்து சென்றனர். பொதுமக்கள் மத்தியில் அமைதியையும் வாக்களிக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடந்தது.